ப்ரோ கபடி லீக் சீசன் 11 நிறைய டீம்ஸ் ரைடர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி தரமான ரைடர்ஸை எடுத்து ஒன்று சேர்த்து விட்டுருக்காங்க. பெங்களூரு புல்ஸ், யூபி யோதாஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், நிறைய டீம்ல ஸ்ட்ராங்கான ரைடர்ஸ் இருக்காங்க, ஒரு சில டீம்ல எங்கான ரைடர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோ கபடி லீக் சீசன் 11 இருக்கிற 12 டீம்ஸ்ல இருக்கிற ரைடர்ஸை மட்டும் ஒரு பார்வை, ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரேங்கிங்கும் கொடுக்க போறோம். ப்ரோ கபடி லீக் சீசன் 11ஓட ரைடர்ஸ் கவுண்ட் டவுன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரோடவே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே தான். அதாவது 1 நிமிட் ஸ்போர்ட்ஸ் தமிழ் 1 நிமிட் பிளேஸோட ஒரு கருத்து மட்டும்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு கூடவே இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எதை பேஸ் பண்ணி இந்த ரைடர்ஸ்க்கான கவுண்ட் டவுன் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த சீசன் மெயின் ரைடர்ஸா 3 பேர் ஆடுவாங்க இல்லையா, அவங்கள தான் நான் பேசிக்கா எடுத்திருக்கேன். அண்ட் அவங்க ஈக்குவலா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேக்கப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் எடுத்திருக்கேன். ஓவராலா ஸ்குவாட்ல ரைடர்ஸ் எப்படி இருக்காங்க, ஸ்டார்டிங் செவன்ல இருக்க போற ரைடர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் இன் ப்ரோ கபடி லீக் அப்படிங்கறத நான் பேசிக்கா எடுத்துக்க போறேன். சப்போஸ் ப்ரோ கபடி லீகோட பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் நான் போவேன். சோ இவ்வளவுதான், இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். சோ இது யார் மனதையும் புண்படுத்த கிடையாது, இது ஜஸ்ட் ஃபார் யர் ரேங்கிங். சோ இப்போ வாங்க நேரா 12வது இடத்துல இருக்கிற டீமை பார்த்துடுவோம். 12th பிளேஸ்ல இருக்கிற டீம் பட்னா பைரட்ஸ். இது பட்னா பைரட்ஸுக்கு 12வது பிளேஸ் உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வச்சு, அதாவது புது ரைடர்ஸை வச்சு போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. ஒன்னு பட்னா, இன்னொன்னு 11th பிளேஸ்ல இருக்கிற டீம். சோ இந்த 2 டீமை பார்க்கும்போது எனக்கு பட்னாவில் இருக்கிற ரைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த டீமோட ஸ்டார்டிங் 7ல இருக்க போற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுதாகர், ஜான் குன்லி, சந்தீப், மேபி மீட்டு சர்மாவும் பிளே பண்ணலாம். மேபி யங்ஸ்டர்ஸ் ஆனா ஐயனோ இல்ல தீபக் ஜக்லானோ கூட ஆடலாம். ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கும். ஸோ பட்னா பைரட்ஸோட இந்த ரைடர்ஸை பார்க்கும்போது ரொம்ப யங்கான ரைடர்ஸ் தாங்க இருக்காங்க. ஜான் குன்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான், பட் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்தாரு ப்ரோ கபடியில இருந்து. லாஸ்ட் சீசன் எதுவுமே பண்ணல. ஸோ அது மட்டும் இல்லாம மீட்டு சர்மாவோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த டீமுக்கு நான் 12th பிளேஸ் கொடுத்திருக்கேன். சுதாகர் இருக்காரு, நான் குறைச்சிலாம் மதிப்பிடல, சுதாகர் மட்டும் இருக்காருங்கிறது தான் என்னோட பிரச்சனையா இருக்கு, வேற எதுவும் கிடையாது. நம்ம அப்படியே 11th பிளேஸ் மூவ் ஆகி போனோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 11வது இடத்துல இருக்கிற டீம் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ். இங்க பட்னா பைரட்ஸ் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 2 பேருக்குமே நான் வச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த யங் ரைடர்ஸுக்கான அந்த ஒரு லிஸ்ட் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரைடர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தமா 9 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஆல்ரவுண்டரையும் நான் சேர்த்திக்கிறேன். டிஸ்க்ளைமர்ல சொல்ல மறந்தது என்னன்னா, ஆல்ரவுண்டர்ஸ்லயும் ரைடர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ரைடிங் ஆல்ரவுண்டரா இருந்தாங்கன்னா அதையும் நான் சேர்த்திப்பேன். ஏன்னா அப்படி சேர்த்தனாதான் தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் ஒரு ரேங்கே கிடைக்கும். ஏன் அப்படிங்கிறது அந்த டீம் சொல்லும் போது நான் சொல்றேன். ஸோ இங்க ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் பட்டாரே, ஜெயசூர்யா அண்ட் ஞான அபிஷேக், இவங்க 3 பேரும் லெஃப்ட் ரைடர்ஸ் ஆகவும், ரைட் ரைடர்ஸ் லிஸ்ட்ல வினய் டிவா, டான்சியம் மேகர், விஷால் டாட்டே, விகாஷ் ஜக்லான், நவீன் ராவல் அண்ட் கூடவே மிஸ்ரா அப்படிங்கிற பிளேயர் இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த டீம்ல இருந்து பிளே பண்ண போற 3 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை பத்தி. சிவம் பட்டாரே, வினய் டிவாட்டியா பிளே பண்ணுவாங்க, அண்ட் மேபி விஷால் டாட்டே ஆர் ஜெயசூர்யா பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வினய் டிவாட்டியா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ரீசெண்டா நடந்த யூபிகேலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. மற்றபடி விஷால் டாட்டேவும் சரி, சிவம் பட்டாரையும் சரி, கம்பேர் டு அதர் டீம்ஸ்ல இருக்கிற ரைடர்ஸ், ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யங் ரைடர் தான். லாஸ்ட் சீசன் தான் டெபியூட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனாலேயே இந்த டீமுக்கு நான் 11th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்கேன். அண்ட் தென் இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் யூமும்பா. யூமும்பாவோட ரைடர்ஸ் நான் சொல்லிடுறேன். அஜித் சௌகான் லெஃப்ட் ரைடர், அது மட்டும் இல்லாம சுபம் டோமர் அண்ட் கூடவே எம் தனசேகர் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த வீரர் இருக்காரு. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அமீர் முகமது ஜஃபர் தனேஷ், மஞ்சித் தாகியா, சிவம் தாக்கூர், சதீஷ் கண்ணன், ஸ்டூவர்ட் சிங் அண்ட் விஷால் சௌத்ரி இருக்காங்க. இவங்களோட ஸ்டார்டிங் 7 ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமீர் முகமது ஜஃபர் தனேஷ், மஞ்சித் அண்ட் கூடவே அஜித் சௌகான் தான் பிளே பண்ண வைக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் இன்ஜுரி ப்ரோனு, திடீர்னு இன்ஜுரி அவரோட ஃபார்ம் பெருசா டிப் ஆகும். சேம் மஞ்சித்தும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இங்க அஜித் சௌகான் இப்பதான் அவங்களோட 3வது ரைடர் வந்து, அண்ட் அவர் தான் மெயின் ரைடரா இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது சீசன் போகும்போது தான் தெரியும். ஸோ அஜித் சௌகானை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசு ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும். டொமஸ்டிக்ல சரியான ரெக்கார்டு வச்சிருக்காரு பையன், பட் இருந்தாலும் ப்ரோ கபடியில புதுசு அப்படிங்கிறதுனாலையும் முகமது ரேசா அண்ட் மஜித்தோட ஃபார்ம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கிறதுனாலையும் இந்த டீமுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 10th பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற டீம் தெலுங்கு டைட்டன்ஸ்.
தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷெராவத்தை வச்சுட்டு 9வது இடமா கொடுக்குற அப்படின்னு திட்டாதீங்க. பவன் ஷெராவத் மட்டும் தான் லாஸ்ட் சீசன் ப்ரூவன் பிளேயரா இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த டீமுக்கு நான் 9th பிளேஸ் கொடுத்திருக்கேன். இந்த டீமோட ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் மாலிக் அவர் ஒரு ஆல்ரவுண்டரும் கூட லெஃப்ட் ரைடர்ஸ்ல இருக்காரு. பிரஃபுல் ஜவாரி, ரோஹித் ராத்தி, நிதின் ராவல் அண்ட் கூடவே ரைட் ரைடர்ஸா பார்க்கும்போது பவன் ஷெராவத் இருக்காரு, மஞ்சித் இருக்காரு அண்ட் ஆஷிஷ் நர்வால் இருக்காரு, ஓம்கர் பட்டேல், சஞ்சீவி அண்ட் சேத்தன். ஸோ நான் இங்க வந்து இந்த டீமோட ரைடர்ஸை வந்து குறைச்சியே மதிப்பிடல, சரியான ரைடிங் யூனிட் வச்சிருக்காங்க. பவன் ஷெராவத் இருக்காரு, கூடவே மஞ்சித் இருக்காரு, சஞ்சீவி இருக்காரு, ஓம்கர் பட்டேல் இருக்காரு, விஜய் மாலிக் இருக்காரு. எஸ், ஐ அக்செப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு ரைடிங் யூனிட் தான். பட் கம்பேர் டு மற்ற டீம்ஸ் இந்த டீம் கொஞ்சம் லேகா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் மஞ்சித், விஜய் மாலிக் இல்லாம மற்ற எல்லாருமே தெலுங்கு டைட்டன்ஸ்ல இருந்தாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது என்னவோ பவன் ஷெராவத் மட்டும் தான் மேட்சுக்கு மேட்ச் கொடுத்துட்டு இருந்தாரு. அது திரும்பவும் நடந்துடக்கூடாது. ரீசெண்டா விஜய் மாலிக்கோட ஃபார்ம் பெரிய டிப்பா இருக்கு, மஞ்சித் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதனால இந்த டீமுக்கு நான் 9th பிளேஸ் கொடுக்குறேன். பொறுத்த வரைக்கும் 8வது இடத்துல இருக்கிற டீம் பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க மெயின் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது மணிந்தர் சிங் அண்ட் கூடவே நிதின் குமாரா இருப்பாரு. ரைட் ரைடர்ஸ் தான் அவங்க இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மகருத்ரா கார்ஜே அப்படிங்கிற ஒரு பிளேயர், சுஷில், பிரணாய் ராணே, கூடவே சாய் மிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் தென் லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ராத்தியும் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயரும் இருக்காரு. ஸோ இங்க மேக்ஸிமம் ஸ்டார்டிங் 7 இருக்க போற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா வந்து பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங், நிதின் கண்டிப்பா இருப்பாங்க. சப்போர்ட்டுக்கு வந்து அர்ஜுன் ராத்தி அப்படிங்கிற லெஃப்ட் ரைடர் தான் இருக்க போறாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மணிந்தர் சிங் வந்து பாத்தீங்கன்னா பழைய மணிந்தர் சிங்கா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தாராளமா கொடுப்பாரு. நிதின் ஒரு யங்ஸ்டர், இந்த 2 பேருமே தரமான ரைடர்ஸ் தான். அண்ட் கூடவே இங்க 3வது ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லேக் இருக்கு. என்ன அப்படின்னா சோ நம்மளோட அர்ஜுன் அப்படிங்கிற பிளேயர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு, ஏன்னா பிக்யூஎல் டெபியூட் ஆக போறாரு, அது ஒரு சின்ன லேக். கம்பேர் டு தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க பவன் மட்டும் தான் ப்ரூவனா இருப்பாரு, நம்பிக்கை இருக்கு, கூட மஞ்சித் இருக்காரு. அதே மாதிரி இங்க மணிந்தர் அண்ட் நிதின் இருக்காரு. கம்பேர் டு பவன் அண்ட் மஞ்சித் அண்ட் மணிந்தர் அண்ட் நிதின், எனக்கு மணிந்தர் நிதினுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. அதனால நான் இங்க போயிருக்கேன். இந்த டீமுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் தமிழ் தலைவாஸ். நீங்க தலஃபாரிய ரீசன் 7 அப்படின்னு போறதுக்கு ஏத்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து அனலைஸ் பண்ணி ரைடர்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து பிரிச்சு வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த டீமுக்கு 7வது இடம் கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. கம்பேர் டு இந்த டீம் மற்ற டீம்ஸ் கிட்ட ரைடர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் ஃபர்ஸ்ட் ரைடர்ஸ் சொல்லிடுறேன். லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நரேந்தர் கண்டோலா, இமன்சு யாதவ் அண்ட் கூடவே மோயின் அப்படிங்கிற பிளேயர் இருக்காரு. அண்ட் தென் ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சச்சின் இருக்காரு. அண்ட் தென் ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சச்சின், விஷால் செகல், நிதின் சிங் அண்ட் கூடவே ராம்குமார், தீரஜ் இருக்காரு, சௌரப் அப்படிங்கிற பிளேயர் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. மொத்தமா 9 ரைடர்ஸ் இருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் 7 இருக்க போற ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அன்டவுட்லி நரேந்தர் கண்டோலா, சச்சின் வந்து இங்க ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிமன்சு யாதவ் வந்து 3வது ரைடரா இருப்பாரு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 டீம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், பவன் ஷெராவத் அந்த கூடவே மஞ்சிதா, இல்ல மணிந்தர் சிங், இல்ல நிதினா, இல்ல இங்க சச்சின் ஆர் நரேந்திரான்னு கேட்டீங்கன்னா சச்சின் நரேந்திரா நம்ம ஆப்வியஸா சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனாலதான் அங்க போயிருக்கேன். 3வது ரைடர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு யங்ஸ்டர், மேபி விஷாலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கலாம், இல்ல ஒரு ஆல்ரவுண்டரான இமன்சுவை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கலாம், இல்ல இன்னொரு யங்ஸ்டரான நிதினா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கலாம், இல்ல ராம்குமார் கூட டெபியூட் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த 3வது ரைடருக்கான ஒரு சின்ன லேக் இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அதனால இந்த டீமுக்கு நான் 7th பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ். குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயருக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க. பட் ஒரு நல்ல ரைடர் தான் அவர், நான் அவரை குறைச்சியா மதிப்பிட மாட்டேன். பட் இந்த டீமோட ரைடர்ஸ் நான் சொல்லிடுறேன். லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குமன் சிங் இருக்காரு, அவர் கூட நிதின் ஜக்லான், கூடவே ராஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு, ரோகன் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பர்தீக் தஹியா, ராகேஷ் குமார், முகமது இஸ்மாயில் நபிபக்ஷ், இமன்சு, சோனு அண்ட் கூடவே ஆதேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. இந்த டீம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பேக்கப்புமே இருக்காங்க. இவங்களோட மெயின் 3 ரைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்தீக் குலியா, ராகேஷ் அண்ட் குமன் சிங். 3 பேரையுமே நீங்க மெயின் ரைடர்ஸா, அதாவது பிரைமரி ரைடர்ஸா பிளே பண்ண வைக்கலாம். அந்த அளவுக்கு தரமான பிளேயர்ஸ். அவங்களுக்கு பேக்கப்பா வந்து பாத்தீங்கன்னா இமன்சு அப்படின்னு தமிழ் தலைவாசில் இருந்தார் இல்லையா, அவர் இருக்காரு, முகமது இஸ்மாயில் நபிபக்ஷ் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மோன் சொல்லிட்டு பட்னா பைரட்ஸோட ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தரமான பேக்கப்பும் வச்சிருக்கிறதுனால இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 6th பிளேஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பேக்கப்பையும் பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 என்ட்ரி ஆக போறோம். 5வது இடத்துல இருக்கிற டீம் யூபி யோதாஸ். யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான மாஸ்டர் பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பரத்துடாவை தூக்குனது அது என்னை பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு மூவா இருந்துருந்துச்சு. பர்தீப் நர்வாலை தூக்கி பெங்களூர் புல்ஸ் கிட்ட கொடுத்துட்டு
எங்களுக்கு பரத்தோட கொடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலான அண்ட் ரொம்ப குயிக்கான ரைடர்ஸ், அதாவது சுரேந்தர் கில் அண்ட் கூடவே பரத்துடா. தரமா இருக்கும் இந்த ரைடிங் யூனிட் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சிவம் சௌத்ரி, அக்ஷய் அண்ட் கூடவே ஹைதர் அலி இக்ராமி இந்த 3 பேரும் இருக்காங்க. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சுரேந்தர் கில், பரத்குடா, ககன் கவுடா அண்ட் பவானி ராஜ் அண்ட் கூடவே யங்ஸ்டர்ஸ் ஆன கேஷவ் அண்ட் ஜேஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓவராலா 9 ரைடர்ஸ் இருக்காங்க. இங்க வந்து மெயின் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க லெஃப்ட் ரைட்லாம் பார்க்க கூடாது. ஸோ சுரேந்தர் கில், பரத்குடா அண்ட் கூடவே ககன் கவுடா தான் ப்ளே பண்ண போறாங்க. 3 பேருமே தரமான ரைடர்ஸ், 3 பேருமே ஈக்குவல் ஹைட்டா வேற இருப்பாங்க, நல்லா ஃபாஸ்டான ரைடர்ஸ் கூட. சோ எனக்கு இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது இடம் கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த டீமா நான் குஜராத் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அங்க குமன் சிங் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இன்ஜுரியோ இல்ல ஃபார்ம் டவுனோ ஆயிடுவாரு. பட் இங்க 3 பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதனால இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 5th பிளேஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வி அஜித் குமார் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவருக்கு பதிலாக 2 சூப்பரான ரைடர்ஸை உள்ள தூக்கி இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரைடர்ஸை சொல்லிடுறேன். 10 பேர் இருக்காங்க. லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் ஜாதவ், விகாஷ் கண்டோலா அண்ட் கூடவே அவங்க கிட்ட இருக்கிற நவ்னீத் அண்ட் கூடவே நம்ம தமிழகத்தை சேர்ந்த தரணிதரன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் தென் அபிஜித் மாலிக், கூடவே ஈரானை சேர்ந்த முகமது மாலிகி அண்ட் நீரஜ் நர்வால் அண்ட் சோம்பீர், கூடவே ரித்திக் சர்மா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்க இவங்களோட மெயின் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நானா இருந்தேன்னா அர்ஜுன் தேஷ்வால், நீரஜ் நர்வால் அண்ட் விகாஷ் கண்டோலா 3 பேரையுமே ஆட வைப்பேன். இங்க ஸ்ரீகாந்த் ஜாதவ் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்ல இருக்காரு. இங்க வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தோணலாம், கம்பேர் டு அர்ஜுன் தேஷ்வால் மத்த எல்லாருமே லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியனா இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ இந்த ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இங்க தரமான 3 ரைடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த டீமுக்கு வந்து நான் 4th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டீமுக்கு என்ன இடம் வேணுமோ அதை கொடுங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் டபாங் டெல்லி கேசி. ஸோ நான் எங்களோட மெயின் 3 ரைடர்ஸுக்கு இந்த பேஸை நான் கொடுத்துட்டு போயிடுவேன். பட் இருந்தாலும் டாப் 2 இருக்கிற டீம் இவங்களோட தரமான டீம். ஸோ நான் ரைடர்ஸ் வந்து போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 பேர் இருக்காங்க. சித்தார்த் பாகுபலி தேசாய், மனு தேஷ்வல், வினய் ரேது, பர்வீன் நர்வால் அண்ட் கூடவே மெஜனூர் ரஹ்மான். அது மட்டும் இல்லாம ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நவீன்குமார் கோயத், ஆஷு மாலிக், ஆஷிஷ் நர்வால் அண்ட் இமான்சு நர்வால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தலைவாசல் இருந்தார் இல்லையா, அவர் இங்க தான் இருக்காரு. மோஹித் தேஷ்வல் அண்ட் பாபா அலி அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இங்க இவங்களோட பிரைமரி 3 ரைடர்ஸ் நவீன்குமார் கோயத், ஆஷு மாலிக், சித்தார்த் பாகுபலி தேசாய். 3 பேர்ல ஒருத்தர் கிளிக் ஆனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க. 3 பேரும் கிளிக் ஆகிட்டாங்கன்னா நடக்கும், கண்டிப்பா ஒரு சம்பவம் நடக்கும். எனக்கு இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலேயே கொடுக்கணும்னு தோணுச்சுதான். பட் தெரியல எதுக்காக இந்த டீமுக்கு நான் 3வது இடம் கொடுத்தேன்னு. இவங்க 1வது இடம் பிடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு டீம் தான். நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாப் 2க்குள்ள வந்துட்டோம். சோ 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற டீம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன புனேரி பல்டன். புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல எல்லாருமே யங்ஸ்டர் தான், ஆனா எல்லாருமே தீயா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம அஜித் குமாரையும் உள்ள எடுத்திருக்காங்க. ஸோ நான் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன். லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்லம் இனம்தர், ஆகாஷ் ஷிண்டே, ஆதித்யா ஷிண்டே, வி அஜித் குமார். ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித் கோயத், பங்கஜ் மொஹிதே, நிதின் மாலிக் அண்ட் கூடவே ஆரியவர்தன் அண்ட் ஆமிர் அப்படிங்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் அண்ட் நானுமே ப்ரெடிக்ட் பண்ணது என்னன்னா அஸ்லம் இனம்தர், மோஹித் கோயத் அண்ட் வி அஜித் குமார் தான் ப்ளே பண்ணுவாங்க ஸ்டார்டிங் 7 அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு பேக்கப் யார் தெரியுமா? 3 பேரு, ஆகாஷ் ஷிண்டே, ஆதித்யா ஷிண்டே அண்ட் கூடவே நம்மளோட பங்கஜ் மொஹிதே. இந்த டீம் தரமான டீம் தான். இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செல்டான ஒரு யூனிட்டும் கூட. வி அஜித் குமார் உள்ள வந்திருக்காருங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா போனஸும் கூட. ஸோ அதனால இந்த டீமுக்கு நான் 2nd பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அண்ட் 1st பிளேஸ் நிறைய பேர் ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, பெங்களூரு புல்ஸ். சில பேரோட இல்ல, பல பேரோட ஃபேவரட் 2 பேர் வந்து இங்க சேர்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ரைடர்ஸை சொல்லிடுறேன். லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார், சுஷில் காட்ரி, அக்ஷித் துல். ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய் பகவான், பங்கஜ், ஜதின் போகட், மஞ்சித் தாக்கூர் அண்ட் கூடவே பிரமோத். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மெயின் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார் அண்ட் கூடவே ஜெய் பகவான். ஜெய் பகவானோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்ல உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு தெரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பர்தீப் நர்வால் அண்ட் கூடவே அஜின்கியா பவார் இவங்களுமே நல்ல ரைடர்ஸ் தான். பர்தீப் நர்வாலுக்கு ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டிப்பு தான், அஜின்கியா பவாருக்கும் அதே டிப்பு தான். பட் இவங்கெல்லாம் ஸ்டார் பிளேயர்ஸ், எப்போ வேணாலும் வெறித்தனமான அந்த பர்ஃபார்மன்ஸை திரும்ப கொண்டு வந்துருவாங்க, கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த டீமுக்கு நான் 1st பிளேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த டீமோட பேக்கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜத்தின் அவர் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பெங்களூர் புல்ஸ்ல ப்ரூவ் பண்ணா சுஷிலும் இருக்காரு, அக்ஷித் துலும் இருக்காரு. ஸோ இதனால இந்த டீமுக்கு வந்து நான் 1st பிளேஸ் கொடுத்துருக்கேன். முக்கியமா வந்து நாங்கள் பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார் காம்போவுக்கு தான் இந்த டீமுக்கு நான் வந்து 1st பிளேஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பெங்களூர் புல்ஸ், புனேரி பல்டன், டெல்லி இந்த 3 டீமுக்கு நான் எப்படி பண்றதுனே தெரியல. ஸோ அதனால
எப்படியோ ஒன்று போட்டு வச்சிருக்கேன் டாப் 3 பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள், நானுமே அதை எடுத்துப்பேன். அண்ட் அடுத்து டிஃபெண்டர்ஸ் கவுண்ட் டவுன் வரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் பற்றின ஒரு வீடியோவும் இருக்குது, அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னா ட்விட்டர் ஐடி இன்ஸ்டா ஐடி கீழே கமெண்ட்டில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.